மாஷா அல்லாஹ், இது என்ன அற்புதம், என்ன அற்புதம். இன்றைக்கி 6ஆம் தேதி கரெக்டாக 5:50 பிஎம்க்கு வடூர் ஏரியில் எடுக்கிறேன். கொக்குகள் மடையான்னு நினைக்கிறேன், ரெண்டும் நினைக்கிறேன். அல்ல, கொக்குகள் மட்டும் இருக்கும். வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியது, இது இந்தியாவில் உள்ளது இல்லை. வெளிநாட்டு பறவைகள் வெளிநாட்டிலேருந்து வருது. இது ஒரு ஆர்டிக்கலில் கூட அதை நான் படித்தேன். இது எப்படின்னா சைப்ரஸ்லேருந்து வருது, சைபீரியாவிலேருந்து வருது அப்படிங்கிறாங்க. சைபீரியா யூரோப்புடைய கீழ் நோக்கி வரும்னு நினைக்கிறேன். துருக்கி அருகில் வரக்கூடியது. இங்கே சுமார் ஒரு 10,000த்துக்கு மேற்கொண்டு கொக்குகள் வந்திருக்குது நம்ம நாட்டுக்கு. இப்போது முன்னாடியெல்லாம் பிடிச்சி விற்பாங்க, அறுப்பாங்க, கொள்ளுவாங்க. இப்போ இந்தியா கவர்மெண்ட் தடை பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இப்போ அறுக்கிற சான்ஸ்லாம் இல்லை. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10,000 பறவைகள் இந்த இடத்துல கூடி நிற்கிது. என்ன அற்புதம் பாருங்கள், இது நல்ல அருமையாக இருக்குது. வடூர் ஏரியில் தண்ணி தான், இந்த ஏரியில் தண்ணி ஏற மாட்டேங்குது. அதனால் அள்ளிக்கீரைகள் அது எதுன்னு சொல்லிட்டு சேர்ந்துருச்சு. இதை அரசாங்கம் கொஞ்சம் நல்லா ஆக்கி, அந்த காலத்தில் வடூர் ஏரி பார்க்குறதுக்குண்டு பழைய ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வருவாங்க, பிள்ளைகளை கூப்பிட்டு வருவாங்க. அதே மாதிரி திருப்பி அரசாங்கம் செட் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஏன் அரசாங்கம் அதை பார்வையிட மாட்டேங்குது, அதிகாரிகள் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. இதை செஞ்சு மக்களுடைய பார்வைக்காகவும் மக்களுடைய அழகுக்காகவும் வைக்கணும். அந்த ஏரிகளுக்கு இடையில் உண்டான காடுகள் பகுதி, மரங்கள் உண்டாக இருக்குது. இப்போ எல்லாம் பறவைகள் அடையிற நேரம் சுற்றிட்டு வந்து அடையுதுன்னு நினைக்கிறேன். பல ஊரில் வேண்டந்தாங்கள் அந்த சைட்லேருந்து பறந்துட்டு வரும். இது சும்மா பறக்கும்போது சும்மா லேசாக பறக்கிற மாதிரி தெரியும். சுமார் ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் பறக்கும். இது பறக்கிறது பாருங்கள். இது என்ன அருமையாக வந்து அடையுது. எல்லாமே அடையிறதுக்கு இந்த இடத்த தேர்ந்தெடுத்துருக்குது, வந்து அடையுது. இது மேட்டிலேருந்து எடுக்கலாம். அதை எடுக்க அங்கே ஒரு ஃபேமிலி உட்காந்துருக்காங்க. அதனால் அதை விட்டுட்டு கீழ் நோக்கி வந்து எடுக்கிறேன். ரொம்ப டாப்பாக இருக்குது. இந்த வடூர் ஏரியுடைய அகலம் எத்தனோ ஏக்கர் வரும்னு நினைக்கிறேன். பெரிய லெவலில் ஏக்கர் இடம் இருக்குது. ஆனால் இதில் தண்ணி, மழை தண்ணி தங்கினாலே அவ்வளோ தண்ணி நிற்கும். இது என்னன்னு தெரியல, தண்ணியெல்லாம் சுண்டிடுது. இந்த இடத்துல தண்ணி சுண்டிடுது. பாருங்கள் எப்படி இருக்குது. இதில் மக்கள் உட்காந்து பார்க்குறதுக்காக மேலே கட்டடம் கட்டிருக்காங்க இந்த இடத்துல. பாக்கி ஃபுல்லாக ஏரிகள் சுற்றி இடங்கள் இருக்குது. ஃபுல்லாக ஏரிகளுடைய அங்கேருந்து வரும்போது, மன்னார்குடியிலேருந்து வரும்போது அந்த ஆரம்ப சைடில் ஒரு இடம் இருக்குது. ஃபுல்லாக அது சுற்றி பார்க்குறதுக்கு எல்லாம் நல்லா பார்க்கக்கூடிய இடமா அழகாக இருக்கும். அந்த ஏரியை சுற்றி அந்த இடத்துல வரோம். அந்த இடத்த காட்டுறேன் பாருங்களேன் அப்படியே. ஆனால் யாரும் அங்கே போய் பார்க்குறது இல்லை. என்ட்ரன்ஸு 5 ரூபா இருந்துச்சு. சில சமயத்தில் அதிகாரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க, ஃப்ரீயாக போகலான்னு வச்சுங்களேன். போய் பார்க்கக்கூடிய இடம், நல்ல இடம். அந்த இடம் அப்படியே ஃபுல்லாக அது கடைசி வரைக்கும் போகும். பைக்லேயே கூட போகலாம், பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல யாருமே பார்க்க மாட்டாங்க. பறவைகளுடைய சரணாலயம்னு சொல்லலாம். பறவைகள் ஒன்று கூடுது இந்த இடத்துல. இது வந்து இனப்பெருக்கத்துக்காக கூடுதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய கணிப்புப்படி ஒரு 10,000த்துக்கு மேலே தான் இருக்கும். நான் அப்ராக்சிமேட்லி ஒரு 10,000 சொல்கிறேன். 10,000த்துக்கு மேலேயே இருக்கும். எப்படி வந்து அதை இனப்பெருக்கிறதுக்காக அந்த இடத்த தேர்ந்தெடுக்குது பாருங்கள். இந்த வடூர் ஏரி, வேடந்தாங்கல், வேதாரண்யத்துக்கு அந்த வேடந்தாங்கல்னு வரும்னு நினைக்கிறேன். அந்த இடம் எல்லாமே இது மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது ஒரு நினைவலைகளுக்காக எடுத்தேன், இந்த வீடியோவுக்காக எடுத்திருக்கேன். யூடியூப் சேனலில் போடுறதுக்காக எடுத்தேன். @54 MD முகமது முபாரக்னு வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஞாபகம் இல்லை. அந்த சேனலில் நான் அப்லோட் பண்ணுவேன். மேபி நினச்சேன்டாக்கா இதை ஃபேஸ்புக்லேயும் போடுவேன். இதில் இந்த இயற்கை அழகை பாருங்கள். இயற்கை ரம்மியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நான் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து ரோட்டு பகுதி, இந்த இங்கே இருக்க பாருங்கள், ரோட்டு பகுதியை காட்டுறேன். ரோட்டு பகுதியிலேருந்து நான் கீழே இறங்கி வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த ரோட்டு பகுதி உயர்வான பகுதி இந்த சைடில். அங்கே மக்கள் வந்துகிட்ருக்காங்க. தஞ்சாவூர்லேருந்து வரக்கூடிய மக்கள் வந்துகிட்ருக்காங்க. ஃபுல்லாக ரோடு தெரியல. இந்த வண்டி வருதுல, பைக் வருது பாருங்கள். அந்த இடத்துல பைக் வருது. அந்த இடத்துல தான் ரோடை விட்டு கீழ்ப்புறத்தில் ரைட் சைடில் ஒரு 10 அடிக்குள்ளே வந்து தண்ணி தேங்கும். தண்ணி இப்போது கீழே வற்றி போயிடுச்சு. அதனால் இந்த ஏரியாலாம் அள்ளிக்கீரை பரவாயில்ல இருக்குது. இதை அரசாங்கம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி மக்களுடைய பார்வைக்காகவும் மக்களுடைய மனம் குளிர்ச்சிக்காகவும் செய்கிறது அரசாங்கம் நல்லாயிருக்கும் செஞ்சுட்டாக்கா. இது எந்த அரசாங்கம் வந்தாலும் செஞ்சாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்த ஆட்சிகள் இருக்கக்கூடியது, அடுத்த ஆட்சிக்கு வரவங்க அவங்க செஞ்சாலும் பரவாயில்ல. இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சரை கண்டினியூ வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்களே செஞ்சு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இது மக்கள் ரசிக்கிறதுக்கும், உட்காந்து ரசிக்கிறதுக்கு, மக்கள் சின்ன குழந்தைகள் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சிறப்பான இடம். இந்த மரத்தை பார்த்தாலே என்னமோ வெள்ளை லைட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோ டாப்பாக இருக்குது பாருங்கள். அப்படியே எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை டேர்ன் பண்ணி அப்படியே லேசாக அதை காட்டுறேன் பாருங்கள். அப்படியே டேர்ன் பண்ணுறேன். இந்த இடத்துல டேர்ன் பண்ணாலும் அப்படி தான் இருக்கும். இது
லைவ் எடுத்தால் டென் பண்ண முடியாது, நான் லைவ் எடுக்கலை. இது யூடியூப்காக சேனல் ரெக்கார்டிங் எடுத்துகிட்ருக்கேன். அதை பாருங்கள், அப்படியே பார்த்துங்க. ரொம்ப அம்சமாக இருக்குது, இயற்கையை ரம்மியமாக பார்க்குறதுக்கு. 10,000 பறவைகள்னு நான் அப்ராக்சிமேட்லி சொல்கிறேன், அதை விட கூடவே இருக்க சான்ஸ் இருக்குது. இது 10,000 வந்துட்டு 10 லட்சமாக ஆகி போகும்னு நினைக்கிறேன். இந்தியாவுடைய வம்சாவளின்னு சொல்லிட்டு ஏற்படும். வாழ்த்துக்கள், இனிக வாழ்த்துக்கள். பார்த்தமைக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.